வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள் ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 4 2 6 4 7 1 13 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீன், மீடியன், மோட், ரேஞ்ச். இல்லை மீன்னா சராசரி, மீடியன்னா இடைநிலை, மோட்னா முகடு, ரேஞ்ச்னா வீச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கலாமா? மீன்னா சராசரி. இதில் எப்படி மீன் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணி எத்தனை கவுண்ட் வருதோ அதனால் நம்ம டிவைட் பண்ணலாமா? வாங்க. 4 + 2 + 6 + 7 + 1 + 13. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 37 / 7. ஸோ 37 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 5.29. ஸோ இந்த டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் என்னென்னா 5.29. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது மீடியன். மீடியன்னா இடைநிலை. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். 1 2 4 4 6 7 13. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் கேன்சல் பண்ணிட்டே வரணும். கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். அப்போது நமக்கு இடைநிலையாக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. என்ன நம்பர்னால் 4. ஸோ இதுதான் வந்து மீடியன். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது மோட். மோடுனா முகடு. முகடு அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவில் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறது 4 மட்டும் தான், 2 டைம்ஸ், வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது மோடுக்கு என்ன ஆன்சர்னால் 4. தென் ரேஞ்ச். ரேஞ்சுனா வீச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க டேட்டாவில் லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். அப்போ லார்ஜ் நம்பர் இதில் எது? பிக்கஸ்ட் நம்பர் 13, ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. ஸோ 13லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 12. அப்போது ரேஞ்ச் வந்து 12. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து 5.29, மீடியன் 4, மோட் 4, ரேஞ்ச் 12. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மீன், மீடியன், மோட், ரேஞ்ச் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.